அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் முதல் கட்டமாக 205 பேரை ராணுவ விமானத்தில் அந்நாட்டு திருப்பி அனுப்பியுள்ளது. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள வெளிநாட்டினரை நாடு கடத்த உத்தரவிட்டார். அந்நாட்டில் 1,10,00,000 பேர் உரிய ஆவணங்களின்றி குடியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் உத்தரவின்படி அவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியதை அடுத்து 6 ராணுவ விமானங்களில் கவுதமாலா, பெரு, ஹோண்டுராஸ் நாட்டினர் திருப்பி அனுப்பப்பட்டனர். டெக்சாஸ் மாகாணம், கலிபோர்னியா மாகாணம், சாண்டிகோவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5,000 பேரை அவர்களது நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை தற்போது பென்டகன் மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக டெக்சாஸ் மாகாணம் சான் அன்டோனியாவிலிருந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு 205 இந்தியர்களுடன் C-17 ரக அமெரிக்க விமானம் புறப்பட்டது. கவுதமாலாவுக்கு ராணுவ விமானம் மூலம் ஒருவரை திருப்பி அனுப்ப 4 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க குடியேற்றத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை தற்போது 7,25,000 என கணக்கிடப்பட்டுள்ளது. அவர்களில் 20,000 பேர் உடனடியாக நாடு கடத்தப்பட உள்ளனர். 1,100 இந்தியர்களை கடந்த ஆண்டு அமெரிக்கா திருப்பி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. மோடி அரசு அமெரிக்க அரசுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும். ஐயா, ஆவணம் இல்லைங்கிறீங்க, என்ன ஏதுன்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நீங்கள் பேசி அப்படி ஆவணம் அவங்களுக்கு தர முடிஞ்சா தாங்க, அவங்க பெற முடிஞ்சா பெறட்டும். அவ்வளோ பெரிய அனுப்புவது என்ன நியாயம்? இவ்வளோ காலமாக அந்த நாட்டுக்கு அவங்க சேவை செஞ்சுருக்காங்க. ஆகவே அந்த மாதிரி தடாலடியாக இத்தனை லட்சம் பேர் அனுப்பக்கூடாது என்று பேச வேண்டாமா? இப்போ இந்த முடிவானது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. முதலாவது அதிர்வலை என்ன அப்படின்னா, யாரும் நினச்ச மாதிரி அமெரிக்காவுக்கு போய் அவங்களுடைய வீசா காலாவதி ஆனதுக்கப்புறம் அங்கேயே தங்கி இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கிடைச்ச வேலை எந்த வேலையை வேணாலும் செய்துக்கிட்டு ஒரு பிளாக் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே பணம் வாங்கிட்டு ஒரு வாழ்க்கையை நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயத்தில் H-1B வீசா, அதாவது இந்த தொழிற்திறன் இருக்கவங்கள பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. இதனிடையே இந்தியாவில் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்காக வழங்கும் நிதி உதவியை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைப்பதாக சர்வதேச வளர்ச்சிக்கான நிதி வழங்கும் அமெரிக்க நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் நடப்பாண்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் 1,218 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் கைவிடப்படும் நிலை உருவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.